ஒட்டுமொத்த திமுகவின் மீதான தாக்குதலையும் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு நபர் தாங்கின மாதிரி தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அவரை கைது பண்ண விதம், வேகம், பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொன்னது, இன்னைக்கு வச்ச வாதம், சுதந்திரம் வேண்டுமா இல்ல அமைச்சர் பதவி வேண்டுமா அப்படின்னு 2 கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கே நீதிமன்றத்துக்கு உரிமை கிடையாது, சட்ட ரீதியான உரிமை கிடையாது. இப்ப இன்னொரு முறை அவர் அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சட்டம் அதை தடுக்கல. அது பொலிட்டிக்கல் வில் பவர், பொலிட்டிக்கல் டெசிஷன். அது ஸ்டாலின் எடுக்கணும். ஒரு லீகல் ஒப்பீனியனை வாங்கிட்டு ஜூன் முதல் வாரத்திலோ 2வது வாரத்திலோ அமைச்சராக்க முடியும். அமலாக்கத்துடைய வழக்கறிஞர் ஏதாச்சும் வாதம் பண்றாரு, இல்ல இவருக்கு கட்டுப்பாடுகளை விதிங்க, அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு விட முடியாது. அதாவது அடுத்த தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்தாலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாதுன்னு சொல்லுங்க. பிடிஆருக்கு வந்து முக்கியமாக போர்ட்ஃபோலியோ கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அசம்பிளியில் அவர் தன்னுடைய வருத்தங்களை தெரிவித்த பிறகு, ஆனால் அப்படி எதுவும் அப்டேட்டும் வரல. அசம்பிளியில் அப்படி ஒரு வருத்தத்தை தெரிவித்த பிறகு அவருடைய அமைச்சர் பதவியை பறிச்சிருக்கிறது தான் நியாயம். சார், இப்போ சிவசங்கர் கூடுதலான ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களா சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நான் திரும்ப சொல்றேன், செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகும். லீகலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பார்ட்டி டிஎம்கே சார். அப்படிப்பட்ட டிஎம்கே வந்து அவர் வெளியே வராரு ஜாமீன்ல இருந்து, உடனடியாக அவசரமாக வந்து இந்த அமைச்சரவை பதவி அவர் கொடுக்கப்பட்டது தான் வந்து இந்த சிக்கலுக்கு காரணம் அப்படின்னு ஒரு சாரார் வாதங்கள். சார், ஒரு 10 நாள் கழிச்சு ஆக்கியிருக்கலாமே, 15 நாள் கழிச்சு ஆக்கிருக்கு. எங்க சார் அந்த கட் ஆஃப் பீரியட்? யார் முடிவு பண்ணுவா? அதை நீங்க பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போய் மக்கள் மன்றத்தில் வச்சு இப்படி ஊழல் பண்ண செந்தில் பாலாஜியை இப்படி அமைச்சர் ஆக்கியிருக்கிறார். ஸ்டாலின் முகத்திரையை கிழிக்கிறது அரசியல் வேலை. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றிருக்கு. அமைச்சர் பொன்முடி அவரோட ராஜினாமா புரிஞ்சு கொள்ள முடியுது. செந்தில் பாலாஜியோட ராஜினாமாவோட பின்னணி என்ன? பொன்முடியுடைய ராஜினாமாவை கூட ஒரு ஸ்டெப் அதிகப்படியோ அப்படின்னு சில பேருடைய கமெண்ட்டை நம்ம புறக்கணிக்க முடியாது. ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஒருத்தர் இப்படி பேசுறான்னு சொல்லி கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவி பறிச்சார். இதுக்கு அமைச்சர் பதவியை பறிக்கணும்னா சட்டத்தில் அதுக்கு இடம் கிடையாது. ஆனால் நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கு, இவருடைய அமைச்சர் பதவியை பறிக்கணும். அவர் ஏற்றுக்கொண்ட பதவியேற்பின் போது அவர் வாசித்த அந்த உறுதிமொழிகளை மீறிட்டார். அதாவது சில மதங்களுக்கு எதிராக, தனிநபர்களுக்கு எதிராக நடந்துக்க மாட்டேன்னு சொன்னதை, அந்த அர்த்தத்தை மீறினார் அப்படின்னு சொல்லி வழக்கு போயிருக்கு. அந்த வழக்கில் கூட ஃபைனல் ஒரு வேர்டிக்ட்னு வந்தால் கூட என்ன வரும்னா, அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு வழக்கு நடத்துங்கன்னு தான் வரும். அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்குங்கள் அப்படின்னு உத்தரவிட எந்த நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் கிடையாது. அப்போ அப்படி வராத போது ஏன் இப்போவே நினைச்சார் அப்படின்னா, ஒருவேளை இதை அப்படியே வச்சிருந்தோம்னா தேர்தல் சமயத்தில் ஒரு பிப்ரவரி மார்ச்ல அந்த பிரச்சாரம் தொடங்குகிற நேரத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இவர் அமைச்சராகவே தொடர்ந்தால் பிஜேபி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இவர் பேசிய பேச்சை கட் பண்ணி சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக பரப்புவாங்க. திரும்பவும் ஒரு ரவுண்டு வரும். அது அப்போ அது நிச்சயமா சங்கடத்தை கொடுக்கும். ஸோ இந்துக்கள் மனதை, இந்து நம்பிக்கையில், எந்த மத நம்பிக்கையிலும் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிற மக்களுடைய மனசை ஒரு சஞ்சலப்படுத்தக்கூடாது, சங்கடப்படுத்தக்கூடாதுங்கிற அந்த புரிதலுக்கு முதலமைச்சர் வந்ததை ஒரு பத்திரிகையாளராக நான் வரவேற்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் திமுகவுக்கும் பெரிய நெருக்கடியை கொடுக்கும்னு எதிர்பார்த்து தான் இப்போதே எடுத்துட்டா ஒரு பிரச்சனை இல்லைன்னு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தார்மீக அடிப்படையில் அவருடைய ராஜினாமா. அந்த துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டப்பவே அமைச்சரவையிலிருந்து நீக்குங்க அப்படின்னு நிறைய எதிர்ப்பு குரல்கள் வந்ததை பார்க்க முடியுது. இது ஒரு டிலேவான ஒரு டிசிஷன் தான் அப்படின்ற மாதிரி விமர்சனம். அப்படிலாம் இல்லை, எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சொன்ன தார்மீகம் தான். முதல்ல நான் நீக்கவே மாட்டேன்னா என்ன பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போய் கூட அவர் நீக்க முடியாது. அந்த வழக்கு நடந்து பல வாய்தாக்கள் நடந்து விவாதங்கள் நடந்து அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்லி வருமாங்கிறது வேற. இப்படி ஒன்று பேசிட்டனாலே அமைச்சர் வந்து நீக்குங்கிறது ஒரு தார்மீக அடிப்படையில் எழுதுறது. இப்போ காஷ்மீர்ல தாக்குதல் நடந்துச்சு, அதற்கு தார்மீக பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலகணும்னு எத்தனை குரல் கேட்குது. பதவி விலகினாரா? இல்லை, அவங்க பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்ப்பின் வடிவம் அது. இந்த காலம் வாங்கி இந்த காலம் விடுறவங்க இருக்கிறாங்க, வேறு சில கணக்குகளை மனதில் போட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த பேச்சு தான் இந்த நடவடிக்கை முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஏன்னா இதற்கு முன்னாடி உயர்கல்வித்துறையிலிருந்து அடுத்த போர்ட்ஃபோலியோ வனத்துறை அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. இப்போ அமைச்சரவையிலிருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்றது இது பொன்முடியோட சமீபத்திய பேச்சோட நடவடிக்கை அப்படின்னு மிக நிச்சயமா இந்த பேச்சுக்காக தான். ஏன்னா தேர்தல் நெருங்குது. நீங்க இதுவே 2 வருஷம் தேர்தல் இருக்குன்னா வேற மாதிரி முடிவு எடுத்துருப்பாச்சு, ஒழுங்க பாத்துக்கலான்னு. சரிதானா? நெருங்குற நேரத்தில் கை கட்டுகிற தூரத்தில், கண்ணு கட்டுற தூரத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை புரியாதவர் அல்ல ஸ்டாலின். அதை புரிஞ்சுக்கிட்டா நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக செந்தில் பாலாஜியோட ராஜினாமா லீகலா நிறைய விஷயங்கள் இந்த விவகாரத்துல இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கூட அந்த கேஸ், நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. அவருடைய ராஜினாமா
எதிர்பார்க்கப்பட்டதும் அவசியமான ஒன்றாவும் ஆயிடுச்சு. நேற்றைய தினம் அல்லது நேற்று முன்தினமே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது இதை தவிர அவருக்கு வேற எந்த முடிவும் எடுக்கிறதுக்கான சூழல் இல்லை. அதுலேயும் சட்ட சிக்கல்களா இருக்கு. ஆனால் ஒரு நீதிபதியினுடைய பார்வை அல்லது நீதிமன்றத்தின் பார்வை ஒரு தேவை இப்படி இருக்குன்னு அவங்க சொன்ன பிறகு அதை மீறிக்கிட்டு இவங்க வேற முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப என்னன்னா, இன்னைக்கு நடந்த விசாரணையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த இன்னைக்கு ராஜினாமாவை அவசியப்படுத்திய அந்த கடந்த விசாரணையினுடைய இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா இல்ல அமைச்சர் பதவி வேண்டுமா அப்படின்னு 2 கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கே நீதிமன்றத்துக்கு உரிமை கிடையாது. சட்ட ரீதியான உரிமை கிடையாது. பெயில கொடுத்துட்டீங்க. பெயில் கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை, வாழ்கிற உரிமை, சுதந்திரம், இந்த இரண்டையும் பாதுகாக்கிற கடமை அந்த உரிமையை அந்த அரசியல் சட்ட பிரிவு 21 கொடுத்துருக்கு. ஒரு குற்றம் நடந்ததுன்னு நினைச்சு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றீங்க, இல்லை சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல, அதுக்கு இன்னும் நீண்ட காலம் ஆகும், விசாரணை முடிய இன்னும் காலதாமதமாகும், பல ஆண்டுகள் ஆகும்னா அத்தனை ஆண்டுகள் ஒருவரை சிறையில் வைப்பது நல்லதல்ல. அது அந்த அரசியலமைப்பு சட்டம் 21 மீறுவதாக ஆகும் அப்படின்னு சொல்லிதான் அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஜாமீன்ல வெளிவந்த பிறகு நீங்க என்ன ஆகணும் என்ன ஆகக்கூடாதுன்னு சொல்ற சில கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். ஒரு கிரைம் நடந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு போகக்கூடாது, அல்லது கொஞ்ச நாளைக்கு போய் எங்க கையெழுத்து போடுங்க, கொஞ்ச நாள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். 6 வாரங்களுக்கு நீங்க பெயில் கொடுத்துட்டீங்க, காலம் பூரா போய் நீங்க சென்னையில கிரைம் பண்ணிட்டு காலம் பூரா மதுரையில போய் கையெழுத்து போடணும், எந்த நீதிமன்றமாவது கொடுத்துருக்கா? படிச்சிருக்கீங்களா? ஒரு 6 வாரத்துக்கு ஒரு கால வரையறை இருக்கு. அந்த கட்டுப்பாட்டுக்கும் ஒரு கால வரையறை இருக்கு. அதை கூட இவங்க சில சாட்சிகளை கலைக்கக்கூடாது, வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, பாஸ்போர்ட்டை கொடுத்துருங்க, இந்த மாதிரி டிஃபால்ட்டா கொடுக்குற கண்டிஷன்ஸ் படி அவர் வெளியில வந்துட்டார். அமைச்சராக ஆவதற்கு தடை இல்லை. அந்த தீர்ப்புல எந்த விஷயத்தையும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு திரும்ப நான் பொன்முடி விஷயத்துக்கு சொன்னதே சொல்றேன். எந்த ஒரு அமைச்சரையும் நீக்க சொல்லி அல்லது இவரை சேருங்கன்னு சொல்றதுக்கோ நீக்குங்கன்னு சொல்றதுக்கோ எந்த நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் கிடையாது. அதே அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 75 படி ஒரு பிரதமருக்கே உரிய பிரத்யேக அதிகாரம். மத்திய அரசில் தன் கீழான அமைச்சரவையில் யாரை அமைச்சராக்குவது, யாரை நீக்குவது, எவ்வளவு காலம் வச்சிருப்பது, எப்ப நீக்கிறது, முழுக்க முழுக்க அவருடைய ப்ரெரோகேட்டிவ். அதேதான் அரசியலமைப்பு சட்டம் 164 முதலமைச்சருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது. கவர்னருக்கு ஆலோசனை சொல்லவும், அறிவுரை சொல்லவும், உதவி செய்யவும் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கும். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல யாரெல்லாம் இருக்கணும்னு முதலமைச்சர் பரிந்துரைப்பார், கவர்னர் நியமிப்பார்னு அதிகாரத்தை முதலமைச்சர் கிட்ட தான் கொடுக்குறாங்க. அவருடைய அதிகாரத்தை வேற யாராலும் பறிக்க முடியாது. அது ஈவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு யாருக்குமே கிடையாது. முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் உள்ள அந்த உரிமை வேறு ஒருவரும் பறிக்க முடியாது எந்த சூழல்லையும். செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த வரைக்கும் சார், அவருக்கு எதனால பெயில் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அவர் வந்து அமைச்சரா இருக்கிறாரு அப்படின்னாலதான் அவர் அமைச்சரால இருந்து நீக்கிட்டு அவர் வந்து அமைச்சரா இல்லாம பெயில் அப்ளை பண்ணப்ப பெயில் கொடுத்தாங்க. ஆனா நீங்க பெயில் கொடுத்து கொஞ்சம் அவர் அமைச்சர் ஆனார். ஆன பிறகு சில மாசம் கழிச்சு 6 மாசம் மட்டும் இந்த வழக்கு போயிடுச்சு. அப்படி அப்படியே வாய்தா தள்ளிதான் இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்துச்சு. அப்படி போகும்போது என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பெயில் கேட்கும் போது அமைச்சரா இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ ஆயிட்டாங்க, சூழல் மாறிடுச்சு, இப்ப அவரை திருப்பி தடுங்கன்னு சொல்றாங்கல்ல. இந்த நீதிமன்றம் சட்டத்தில் அதற்கு இடம் இருந்தால் இந்த 6 மாதம் தாமதிச்சிருப்பாங்களா? இல்ல நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா அந்த நீதிமன்றத்துக்கு தெரியும், நீதிபதிகளுக்கு தெரியும், அதற்கு தங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு. இப்போ கெஜ்ரிவால் வழக்கை யோசிச்சு பாருங்க. அவரும் இதே பிஎம்எல்ஏல இடியினுடைய இதுக்கு ஆளாகி சிறைக்கு போன பிறகு பல மாதங்கள் சிறையில் இருந்த பிறகு வெளியில வந்து அவருக்கு என்ன கண்டிஷன் போட்டாங்க, நீங்கள் முதலமைச்சராக தொடரக்கூடாதுன்னு போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. கோப்புகளை சைன் பண்ணக்கூடாது, கோட்டைக்கே போக, முதல்வர் அலுவலகத்துக்கே போகக்கூடாதுன்னு ஒரு பாதி கட்டுப்பாடு வச்சாங்க. நீங்க முதல்வராக கூடாது அப்படின்னு சொல்லல. சொல்றதுக்கு திரும்ப சொல்றேன், சட்டத்துல இடம் கிடையாது. அன்னும் சொல்ல போனா அந்த கட்டுப்பாடே கொஞ்சம் அதிகப்படி. ஆனால் அன்னைக்கு அந்த தனி மனிதனா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பெயில காப்பாத்திக்கணும், சிறையில இருக்கிறோம், நம்ம முதல்ல வெளியில வந்துடும், பொய் சொல்லின்னு இல்லை, அந்த சூழல் நீதிமன்றத்துடைய அந்த கருத்தை அந்த உணர்வை மதிக்கணும்னு முதல்ல வெளியில வந்துருவாங்க. இன்னைக்கு மதிச்சாங்க, வெளியில வந்துட்டாங்க. அப்போ என்ன சார் இப்படி ஆயிட்டு கோர்ட்டை ஏமாத்துறது ஆகாத? ஏமாத்துறதுன்னா ஆர்டர்ல போடுங்க, இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வருவோம். இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா பதவி வேண்டுமான்னு. பதவி வேண்டான்னு எங்களுடைய பதிலை சொல்லிவிட்டோம்னு கபில் சிபல் சொல்றாரு எந்திரிச்சு. செந்தில் பாலாஜியினுடைய அதை நான் தான் சொல்லுவாங்க, ஆர்குமெண்ட் நடக்கும்போது செந்தில் பாலாஜி கபில் சிபல் தன்னாவே நினைச்சிட்டு பேசுவார். நான் என் பதவியை ராஜினாமா செய்து என்னுடைய பதிலை சொல்லிவிட்டேன்றாரு. நீதிமன்றம் ஏத்துக்குச்சு. அமலாக்கத்துடைய வழக்கறிஞர் ஏதாச்சும் வாதம் பண்றாரு, இல்ல இவருக்கு கட்டுப்பாடுகளை விதிங்க, அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு விட முடியாது, பல இன்னும் கடுமையான நிபந்தனைகளை விதிங்க,
அதாவது அடுத்த தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்தாலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாதுன்னு சொல்லுங்க. கெஜ்ரிவாலுக்கு விதித்த நிபந்தனைகளைப் போல கடுமையா சில நிபந்தனைகளை விதிங்க அப்படின்னு கேட்டபோது அப்ப கபில் சிபல் திரும்ப எந்திரிச்சு பேசுறாரு. சரி, இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் ஆகக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்களே அமலாக்கத்துறை, இந்த வழக்கு விசாரணை 15 வருஷம் நடக்குதுன்னு வச்சுப்போம். அப்ப 15 ஆண்டுகள் நான் அமைச்சராக கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு அதை நீதிமன்றம் ஏத்துக்குது. இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா சட்டத்தின் பார்வை அவங்களாலையும் தவிர்க்க முடியாது. சட்டத்தை மீறி அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. சோ அமலாக்கத்துறையுடைய வாதத்தை நிராகரிக்கிறாங்க. கபில் சிபல் சொன்னதை மறைமுகமா ஏத்துக்கிறாங்க. வழக்கை முடிச்சு வைக்கிறாங்க. எப்படி முடிச்சு வச்சாங்க? எந்த ஆர்டரும் போடல. செந்தில் பாலாஜிக்கு நாங்கள் கீழ்கண்டவாறு மேலும் சில நிபந்தனைகளை விதிக்கிறோம். விதிக்கல. ஆனா இன்கேஸ் எகைன் அவர் அமைச்சரா ஏதோ ஒரு பொறுப்புக்கு வந்தார் அப்படின்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இப்போ இன்னைக்கு விசாரிச்ச 2 நீதிபதிகள், நம்ம நீதிபதிகளை ரொம்ப உள்ள போய் விமர்சிக்க முடியாது. பட் அவர்கள் நடந்துகிட்ட விதத்தை நம்ம பேசலாம். 6 மாசம் முன்னாடி இந்த வழக்கு வந்துச்சுன்னு சொல்றேன். பல மாதங்கள் முன்னாடி வந்துடுச்சு. முதல் விசாரணை தொடங்குது. பெட்டிஷனர், இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு, அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள், செந்தில் பாலாஜி எல்லாரும் அவங்கவுங்க வாதத்தை வைக்கிறாங்க. அப்ப இதே அபய் ஓகா சீனியர் ஜட்ஜ் சொல்றாரு, நாங்கள் ஜாமீன் கொடுத்ததுதான். நாங்கள் இவருடைய வழக்கில் இவருக்கு ஜாமீன் கொடுத்த பிறகு, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த பிறகு வேறு சில பெஞ்சுகள்ல இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து வேறு பலரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஜாமீன்ல. அதே ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி தனி மனித உரிமை, தனி மனித சுதந்திரம், அவர்களுக்கான அந்த உரிமைகளை பாதுகாக்கிற விதமா பல பேருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அதனால ஜாமீனை ரத்து செய்யறதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்ல, எவ்ரிடே முடியும் போது ஒரு சின்ன ஆர்டர் மாதிரி போடுவாங்க. சும்மா ஷார்ட்டா ஒரு ஆர்டர், இன்னைக்கு என்ன நடந்துச்சு, அடுத்து நாங்க என்ன டைரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர்ல இந்த வார்த்தையை சொல்றாரு. ஓகே, ரிட்டன்ல இருக்கு இன்னைக்கும். அபய் ஓகா சொல்றார், ஜாமீன் ரத்துங்கிறத பத்தி யாரும் பேசாதீங்க, அது கொடுத்ததுதான். அமைச்சர் பதவியில் தொடரலாமா வேண்டாமான்னு வேணா பேசுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 4 விசாரணைகள் அதே மைண்ட்ல தான் போயிட்டு இருந்துச்சு. கடந்த விசாரணையில தான் அவர் டோனு கொஞ்சம் கடுமையாக்கினார். அதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அவர் ஏதோ நடந்திருக்கு அப்படிலாம் மற்றவங்க பேசுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. நீதிமன்றங்கள் மேல என்ன நடந்தாலும் நம்ம நம்பிக்கை வைக்கணும் தான். அவர் என்ன சொன்ன, கொஞ்சம் கடுமையா நீங்க 2 பதில்ல ஒன்ன ரெண்டு சாய்ஸ்ல ஒன்ன சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவங்க எவ்வளவோ போராடி பாக்குறாங்க, முடியல. அதனுடைய விளைவா இன்னைக்கு சொல்லிட்டாங்கல்ல, அந்த அபய் ஓகா, மூத்த நீதிபதியாக இருக்கிற அபய் ஓகா மே 24ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். அதாவது நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சம்மர் வெக்கேஷன் அப்ப நடந்துகிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 15ஆம் தேதியில இருந்தே தொடங்குது. மே 15ல இருந்து ஜூன் ஃபுல்லா 1.5 மாசம், 7 வாரம் வருஷம் அங்கே விடுமுறை தான். அந்த விடுமுறை காலத்துல ஓய்வு பெறனால கிட்டத்தட்ட அவருக்கு இந்த 2-3 நாளையில சிட்டிங்கே முடிய போகுது. இப்பவே ஓய்வு பெற்ற மாதிரி தான் அர்த்தம். அதுக்கப்புறம் செட்டிங் இருக்காது இல்ல. அப்போ அவர் ஓய்வு பெற்று விட்ட பிறகு, நான் சொல்றேன் இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் பட் பாசிபிள், மறுக்க முடியாத யூகங்கள் இது. அவர் ஓய்வு பெற்றாச்சுன்னா அடுத்த சில வாரங்கள்லயே, அடுத்த நாளே கூட செந்தில் பாலாஜி அமைச்சராக முடியும். அதுக்கு எந்த சட்ட தடையும் இல்லை. இப்போ இன்கேஸ் இதுல இருக்க பெட்டிஷனர் எகைன் போனாங்கன்னா அதுதான் சொல்லுவார். அப்போ அவர் அமைச்சர் ஆகிறார். 1 வாரம் 10 நாள் ஆகுது. அந்த நோட்டிபிகேஷன், பதவியேற்பு போட்டோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆதாரங்களை திரட்டிட்டு திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாதிக்கப்பட்ட தரப்பு போவாங்க. அப்போ புதுசா இந்த வழக்கை முதல்ல இருந்து விசாரிப்பாங்க. ஓகே, அமைச்சராக கூடாதுன்னு இந்த நீதிமன்றமே சொல்லல. அப்ப எந்த அடிப்படையில நான் அமைச்சரா தொடரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு இவங்க ஃப்ரெஷ்ஷா வாதங்களை வைப்பாங்க. இந்த மெரிட்டுக்குள்ள போகலன்னு ஜட்ஜஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. மெரிட்டுக்குள்ளே போகல, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னாங்க. மெரிட்னா என்ன தெரியுமா? என் கட்சிக்காரர் சாட்சிகளை கலைப்பார்னு சொல்றீங்களே, இந்த அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் யாரையாவது சாட்சிகளை கலைத்தாரா? எப்படி துப்பாக்கி காமிச்சு மிரட்டினாரா? போன்ல மிரட்டினாரா? இமெயில் அனுப்பிச்சாரா? இல்ல வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சாரா? இதெல்லாம் டீடைல்டு விவாதங்கள் நடக்கும். அப்படின்றதுதான் சரி இவங்க தரப்பு வாதமா இருக்கு. இல்ல அதைத்தான் சொல்றேன். அந்த ஜட்ஜஸே சொன்னாங்க, பாக்ஸுக்கே வரமாட்டாங்களேன்னு சொன்னார் இல்லையா, அத வாதத்துல சொல்றாங்க. ஆன் மெரிட் நாங்க ஆர்கியூ பண்ண தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டாங்கன்னா, எப்ப நீங்க பாக்ஸுக்கு கூப்பிட்டீங்க, எப்ப வரலன்னு அடுத்த கேள்வி எல்லாம் விவாதங்களா நடக்கும். அதுதான் ஆன் மெரிட்ஸ் ஆர்கியூமெண்ட்ங்கிறது. அதுக்குள்ள நான் போகலைங்கிற போது இவங்க அதை பத்தி பேசக்கூடாது. எப்ப நீங்க கூப்பிட்டீங்க, யாரு வரல அப்படிலாம் கபில் சிபல் கேட்கல. ஏன்னா மெரிட்டுக்குள்ள போவாதீங்கட்டார். இப்ப இன்னொரு முறை அவர் அமைச்சர் ஆனால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சட்டம் அதை தடுக்கல. அது பொலிட்டிக்கல் வில் பவர், பொலிட்டிக்கல் டெசிஷன். அது ஸ்டாலின் எடுக்கணும். ஒரு லீகல் ஒப்பீனியனை வாங்கிட்டு அவரை எனக்கு தெரிஞ்சு ஜூன் 1 வாரத்திலோ 2வது வாரத்திலோ அமைச்சராக்க முடியும். அந்த வாய்ப்பை ஸ்டாலின் பயன்படுத்துவாரா? அதான் நான் பொலிட்டிக்கல் டெசிஷன் சொல்லிட்டேன். அந்த கட்ஸ் இருக்கணும்,
வில் பவர் இருக்கணும், சட்டத்தை நம்ம மீறலைங்கிற தெளிவு இருக்கணும். இதெல்லாம் இருந்தா பண்ண முடியும். அப்போதும் இங்க எதிர்க்கட்சிகள் கோஷ கிளப்புவாங்க, விமர்சனங்கள் எழும். ஆனா செந்தில் பாலாஜிங்கிற பேரை கொஞ்சம் தள்ளி வச்சிடுங்க. ஒரு தூணுக்குமே ஜனநாயகத்தில் 4 தூண்கள்னு சொல்லுவோம். அந்த முதல் 3 தூண்கள்ல லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்த அதிகாரங்கள் அரசியலமைப்பு சட்டம் வகுத்திருக்கு. ஒருத்தருடைய அதிகாரத்தில் இன்னொருத்தர் தலையிடவே மாட்டாங்க. அப்போ இது இன்னைக்கு அனுமதிச்சிட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கு மட்டும் அல்ல இது. இது இந்தியா முழுக்க அமல்படுத்த போகிற வழக்கு. எல்லாருக்கும் டைரக்ஷன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? அப்படி பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்கிறனால சொல்றேன், அவர்களுக்கு ஆகாத மாநிலங்கள்ல எல்லாம் போய் ஒருத்தரை குறி வச்சு, அது முதலமைச்சராக இருந்தா கூட ஒரு பிஎம்எல்ஏ ஆக்ட்ல ஒரு வழக்கை போட்டு அவரை சிறைக்கு அனுப்பி 10 நாள்லயோ 10 மாசம் கழிச்சோ அவர் பெயில்ல வர்ற போது சில கண்டிஷன்ஸை போடுவாங்க. நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் முதலமைச்சராக தொடரக்கூடாது, அமைச்சராக இருந்தால் அமைச்சராக தொடரக்கூடாதுன்றது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு விரோதமானது தெரியுமா? இன்னைக்கு சிலருக்கு இது இனிக்கலாம், நாளைக்கு எல்லாருக்கும் இந்த நிலைமை வரும். எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ கவர்னர் கேஸ் வந்துச்சு. கவர்னர் கேஸ்ல இதே தான் 142 பயன்படுத்தி இந்த மசோதாக்கு நான் ஒப்புதல் கொடுக்குறேன்னு சுப்ரீம் கோர்ட்டே ஸ்ட்ரைட்டா வந்து சொன்னாங்க. அப்ப எல்லாருமே அதை பாராட்டணும். இது வந்து சரியான முடிவு. சுப்ரீம் கோர்ட் வந்து அதிகார மீறல் இருந்தாலும் கூட இது வரவேற்கத்தக்கது. ஏன் தெரியுமா அது அதிகார மீறல் இல்லைன்னு ஏன் தெரியுமா சொன்னோம்? நல்லா கவனிங்க, ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது அரசியலுக்காக சில பேர் அதை மூடி மறைக்கிறாங்க. அரசியலமைப்பு பிரிவு சட்டம் 200 கவர்னருக்குரிய அதிகாரங்களை சொல்லுது. மசோதால நீ என்ன மாதிரி எல்லாம் முடிவெடுக்கலாம் அப்படின்னு 3 வாய்ப்பு கொடுக்குது. ஏத்துக்கலாம், நிராகரிக்கலாம், ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். இந்த 3க்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன அரசியல் சட்டம் அதுக்கான கால வரையறையை நிர்ணயிக்கல. அதுதான் இங்க பாயிண்ட். சுப்ரீம் கோர்ட் சொன்ன மெயின் விஷயம் என்னன்னா காலக்கெடுவை விதிச்சாங்க, காலக்கெடுவை பிக்ஸ் பண்றாங்க. குடியரசுத் தலைவர் அப்போ அந்த 200வது பிரிவுல கவர்னர் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் இந்த மசோதாக்களை வைத்திருக்கலாம்னு ஒரு வார்த்தை இருந்து உச்ச நீதிமன்றம் அதை 3 மாசம் 1 மாசம்னு கெடுவை விதிச்சிருந்தா அது விதிமீறல்னு சொல்லலாம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது, இருக்கிற சட்டத்தை நீங்க மீறுறீங்கன்னு நம்ம சொல்லலாம். அங்க எந்த கட்டுப்பாடுல வேகா இருக்கிற ஒரு விஷயத்துல ஒரு லைட்டை பாய்ச்சுறாங்க. இருட்டா இருக்கிற ஒரு பகுதியில ஒரு லைட்டை பாய்ச்சுற மாதிரி விளக்கம் சொல்லப்படாத ஒரு ஏரியால ஒரு விளக்கத்தை சொல்லி ஜனநாயகத்தை வலுப்படுத்த, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் ஒரு கால வரையறை தேவைன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது தவறு என்று நீங்கள் நினைத்தால் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துங்க. நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் தலையிடாது. அதுக்கு ஒரு வரையறையை கொண்டு வாங்க. அதுதான் சார் துணை குடியரசுத் தலைவர் பேசுறாரு. ஜெகதீப் தன்கர் தானே சொன்னாரு, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பவரை விட உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் அப்ப என்ன பவர்? அப்ப நீங்க அந்த பவரை யூஸ் பண்ணி சட்டத்தை திருத்துங்க. இவங்க என்ன இவ்வளவு பேசுற தங்கர் ஆளுநர் பண்ணது சரிதான்னு சொல்ல முடிஞ்சதா? தப்புதான்னு சொல்ல நேர்மையை காட்ட முடிஞ்சதா? எதுக்கு அந்த கள்ள மௌனம்? நாடாளுமன்றத்துக்கு பவர் இருக்குன்னா அரசியலமைப்பு சட்டம் 200ங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இருட்டா கிடக்கு, கிரே ஏரியாவா இருக்கு, அதை தெளிவுபடுத்தணும். சட்டத்தை நாங்க திருத்துவோம். உச்சநீதிமன்றம் சொன்னது சரிதான், ஆனா சொன்ன நேரம் எங்களுக்கு உத்தரவிட மாதிரி சொல்லக்கூடாது, ஒரு ஆலோசனையா சொல்லியிருக்கலாம், தீர்ப்புல சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதே அடுத்த ஸ்பெஷல் கூட்டத்தொடரை கூட்டுங்க, அரசியல் சட்டத்தை திருத்துங்க, ஆளுநருக்கு ஒரு காலக்கெடு பிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்றதுக்கு வாய் வரல. அவர் சொல்லி இருந்தால் தங்களுடைய நேர்மையை நம்ம பாராட்டலாம். அதையும் சொல்ல மாட்டோம், ஆனா நாங்க காலம் பூரா அப்படி கீழே போட்டு உட்காந்துக்குவோம். இது விரோதம் இல்லையா? ஜனநாயக விரோதம் இல்லையா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ சொல்லப்படாத ஒரு விஷயத்துக்கு, விளக்கப்படாத ஒரு விஷயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லி காலக்கெடு விதிச்சதுக்கும் இருக்கிற சட்டத்தை இருக்கிறபடி அமல்படுத்துறதுக்கும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்ததுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வழக்க என்ன சொல்லி முடிச்சாங்க? நாங்கள் இதை முடித்து வைக்கிறோம். எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லல, முடிச்சு வைக்கிறோம். முடிஞ்சு போச்சுங்களா? சோ செந்தில் பாலாஜி பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓபன் ஆயிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்ல, நான் திரும்ப சொல்றேன், நாளைக்கு இந்த நிலைமை எடப்பாடிக்கு வரும், அமித்ஷாக்கு வரும், நிதின் கட்கரிக்கு வரும், எல்லாருக்கும் வரும். நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி வருது, ஒரு மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அந்த முதலமைச்சர் மேல ஒரு பிஎம்எல்ஏ கேஸை போடுறாங்க. காங்கிரஸ் ஆளுகிற அந்த மத்திய அரசு தன் கையில் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த இடியை வச்சுக்கிட்டு ஒரு கேஸை போடுறாங்க. 10 நாள் வச்சு அவர் 11 நாள் வெளியே விடுங்க, போடும்போது இந்த கண்டிஷனை போட்டு அனுப்புங்கன்னு சொன்னா அவர் முதலமைச்சராக குஜராத் முதலமைச்சராக சோ தொடரக்கூடாதுன்னா பிஜேபி ஏத்துப்பாங்களா? பிஜேபியே ஏத்துக்கட்டும், அது ஜனநாயக விரோதம் இல்லையா? கண்டிப்பா ஜனநாயக விரோதம். நான் அதைத்தான் சொல்றேன், நாளைக்கு இது எல்லாருக்கும் வரும். செந்தில் பாலாஜி சொல்லி பல பேர் கொண்டாடுறாங்க. நான் செந்தில் பாலாஜி தவறு செய்தால் அந்த மெயின் வழக்கை விரைவுபடுத்தி நடத்தி, அவர் தவறு செய்திருந்தால் அவரை விரைவாக தண்டிப்பதுதான் நியாயம். அவர் தவறு செய்யலைன்னு புருவானா அவரை விடுதலை செய்யறது தான் நிஜமான நியாயமே தவிர, இப்படி பதவியை பறிச்சுட்டாங்கன்னு கொண்டாடுறது ஜனநாயக விரோதமானது. நான் சொல்றது சில பேருக்கு எரிச்சலா இருக்கலாம்.
ஆச்சரியமாவும் இருக்கலாம். உண்மை அதுதான். இன்னைக்கு நீங்க இவர் பாதிக்கப்படுறாங்கறதுக்காக சிரிச்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலை தான் சார் வரும். இன்னொரு பக்கம் சார் லீகலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பார்ட்டி டிஎம்கே சார். அப்படிப்பட்ட டிஎம்கே வந்து அவர் வெளியே வராரு ஜாமீன்ல இருந்து. உடனடியா அவசர அவசரமாக வந்து இந்த அமைச்சரவை பதவி அவர் கொடுக்கப்பட்டது தான் வந்து இந்த சிக்கலுக்கு காரணம் அப்படின்னு ஒரு சாரார் வாதங்கள் அவசர அவசரமானா அப்ப எது கொஞ்சம் மெதுவா அந்த 48 கட் ஆஃப் மணி டேட் எது? கட் ஆஃப் பீரியட் எது? சார் ஒரு 10 நாள் கழிச்சு ஆக்கியிருக்கலாமே. 15 நாள் கழிச்சு ஆக்கிருக்கு. எங்க சார் அந்த கட் ஆஃப் பீரியட்? யார் முடிவு பண்ணுவா? அதை நீங்க பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போய் மக்கள் மன்றத்துல வச்சு இப்படி ஊழல் பண்ண செந்தில் பாலாஜியை இப்படி அமைச்சர் ஆக்கியிருக்கிறார். ஸ்டாலின் முகத்திரையை கிழிக்கிறது அரசியல் வேலை, நீதிமன்றத்தின் வேலை அல்ல. சட்டத்துல அதுக்கு இடம் இல்ல. அது விமர்சனத்துக்குரியதுதான். மக்கள் மன்றத்துல போய் வச்சு அரசியல் பேசி தேர்தல்ல தோற்கடிங்க. செந்தில் பாலாஜியை தோற்கடிங்க, ஸ்டாலினை தோற்கடிங்க. சட்டத்தின் பார்வைங்கிறது வேற மாதிரி தான். நீங்க அங்க அரசியலுக்கெல்லாம் இடம் கிடையாது. கட் ஆஃப் டேட் எங்க இருக்கு? அவசரப்பட்டுட்டாங்கன்னா சரி மெதுவானா எப்ப சார்? நீங்களே சும்மா ஒரு தோராயமா சொல்லுங்களேன். 48 மணி நேரத்துல அவ்வளவு அவசரமா அதான்ப்பா நான் ஒரு தோராயமா கேட்கிறேன். நீங்க ஒன்னும் பதவி பிரமாணம் வைக்க போறது இல்ல. சும்மா சொல்லுங்களேன், எவ்வளவு நாள் கழிச்சு அவர் ஆக்கியிருக்கலாம் ஒரு மாசம் சார் அப்படின்னு யார் சொன்னா? அது அந்த அதிகாரத்தை பிரதீப்புக்கு கொடுத்தது யார் சொல்லுங்க. எந்த புக்கை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க? சட்டத்தின் எந்த விதிப்படி எத்தனாவது பிரிவின் அடிப்படையில் அதை சொல்றீங்க? அதான் நான் சொன்னேன். நம்ம பேசுறப்ப முதல்ல தார்மீகம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்ப அந்த தார்மீகத்தை தான் கொண்டு போய் அரசியல்ல பேசுங்க, மக்கள் கிட்ட போய் வைங்கன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? பேசவே கூடாதுன்னு சொல்லல. எல்லா விஷயமும் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். ஒரு ஊழல்வாதியை இவ்வளவு அவசரமாக நீங்கள் அமைச்சரவையில் சேர்க்கிறீர்கள் என்றால் அந்த ஊழல் பணத்தில் உங்களுக்கும் பங்கு போகிறது. ஸ்டாலினை போட்டு கிளிங்க, யார் தடுத்தா? ஆனால் அவர் அமைச்சராக கூடாதுன்னு சொல்றதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. சார் இன்னொரு பக்கம் சார் திமுக தரப்புல இருந்து பேசக்கூடிய வாதம் என்னவா இருக்குன்னா, எதிர்க்கட்சிகள் ஆள்ற இடத்துல தான் வந்து இவங்க வந்து இடியோட விசாரணையாகட்டும் அதை ஸ்பீடப் பண்றாங்க. இப்ப தமிழ்நாட்டிலே வந்து ஐபியோட கேஸ் ஆகட்டும், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து மறுபடியும் வந்து விசாரணைக்கு எடுத்து 6 மாசத்துக்குள்ள சீக்கிரம் விசாரணை. இல்ல ஒரு 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 தெளிவை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உயர்நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர்கள் மீது இருந்தபோது அல்லது இப்போது அமைச்சர்களாக இருப்பவருடைய வழக்குகளை எடுத்து ரீட்ரையலுக்கு ஆர்டர் போடுறதும் அதனுடைய சட்டத்தின் பார்வை பின்னணி வேற. அமலாக்கத்துறையை பயன்படுத்தி சிலரை ரெய்டு நடத்தி சில வழக்குகள் பதிய வைக்கிறாங்க, குறி வச்சு பழி வாங்குறாங்க. அந்த விஷயமே விவகாரமே வேற. ரெண்டையும் ஒப்பிடாதீங்க. ஒட்டுமொத்தத்தில் திமுக நேரஞ்சரில் வேணா சொல்லலாமே தவிர ரெண்டினுடைய அந்த பின்னணிகள் வேற வேற. சட்டத்தின் பார்வை வேற. அப்பீலுக்கு வந்திருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல விடுதலை பண்றாங்க, ட்ரையலுக்கே போகாம முகாந்திரம் இல்லைன்னு முன்னாடியே விடுதலை பண்றாங்க. அது விஎன்டிசி அப்பீலுக்கு வருது, வருஷ கணக்கில் கிடக்கு. சமயம் பார்த்தோ அல்லது அந்த உரிய காலம் வந்த பிறகு நீதிமன்றம் அதை பரிசீலனைக்கு எடுக்குது. விடுதலை பண்ணது தப்பு, ட்ரையலை நடத்தி விடுதலை ஆயிக்குங்க. இல்ல தப்பு பண்ணிருந்தா ட்ரையலை நடத்தி ஒரு தண்டனை கொடுங்கன்னு சொல்ற அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கு. சட்டத்தின்படி தனக்கு அளிக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஒரு நீதிமன்றம் அமல்படுத்துறது வேற, விசாரணை ஏஜென்சியை மத்தியில் ஆளுகிற அரசுகள் பயன்படுத்துறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாங்க. சார் ஒரு பக்கம் நேரு அவர்கள் வீட்டையும் இடி போகுது, டாஸ்மாக் அப்படின்ற கேஸும் இப்போ வந்து ரொம்ப மும்முரமாகப்பட்டிருக்கு. அது தேர்தல் இருக்கிற சமயத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறது. அதனால சொன்னேன், அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்ச போது வாக்கு சதவீத அடிப்படையில் பலமான அணி அமைஞ்சிருச்சுலாம் நான் இப்போ ஒத்துக்க மாட்டேன். ஆனால் ஒரு வலுவான ஆயுதம் அண்ணா திமுகவுக்கு கிடைச்சிடுச்சுன்னு சொன்னேன். திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கிற ஒரு ஆயுதம் மத்தியில் ஆளுகிற பிஜேபி கையில் இருக்கு அப்படின்னு சொன்னதுல நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆயுதம் ஈடியா சார்? இது விசாரணை அமைப்புகள் தான். இடி, சிபிஐ, ஐடி. அவங்களுக்கு எல்லாம் வேலையே எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்துல ரொம்ப பிஸியா இருக்காங்க. இதே நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம், நகைச்சுவையா சொல்லலாம். எந்த அளவுக்கு இது ஆபத்துங்கிறத நாளைக்கு சில 10 ஆண்டுகளுக்கு பிறகாவது, அவங்க பாஷையிலே சொல்ற 30 ஆண்டுகளுக்கு மோடிஜி தான் இருக்கட்டும், 31வது வருஷம் இன்னொரு கட்சியினுடைய ஆட்சி வர்ற போது அன்னைக்கு பிஜேபி சேர்ந்தவர்கள் அந்த ஆளுகிற கட்சியை எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அந்த பாதிப்பை மனசுல வச்சுதான் இப்ப நம்ம பேசுறோம். இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லைன்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். செந்தில் பாலாஜியினுடைய வழக்குல அவரு கைதாகி பல மாதங்கள், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஜெயில இருந்து வெளியில வரும்போது தியாகின்னு சொல்லிட்டு வரவேற்றது கூட விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஏன்னா பல விமர்சனம் இருக்கு இல்லையா? முதலமைச்சர் குடும்பத்தை கை வைக்க மாட்டீங்க, மற்றவங்க மேல மற்றவங்க ஹேமந்த் சோரன்ல ஆரம்பிச்சு, கெஜ்ரிவால் ஆரம்பிச்சு, மம்தாக்கு குடைச்சல் கொடுக்குற வரைக்கும் கேரளால போய் அந்த முதலமைச்சர் குடைச்சல் கொடுக்குறீங்க. ஏன் இவர்கிட்ட வரமாட்டீங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ஒட்டுமொத்த திமுகவின் மீதான தாக்குதலையும் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு நபர் தாங்கின மாதிரி தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அவரை கைது பண்ண விதம், வேகம், பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொன்னது, இன்னைக்கு வச்ச வாதம், அடுத்த ஆட்சியில் அவர் ஜெயிச்சு வந்தா கூட அமைச்சராக கூடாதுன்னா ஏதோ ஒரு ஈகோ யாருக்கோ இருக்குங்கிறது புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் இருக்கட்டும். அதனாலதான் அவர் தியாகின்லாம் சொன்னார். அது விமர்சனத்துக்குரியது. அது அவர் மேல இருக்கிற பாசத்தை காட்டலாம், விசுவாசத்துக்கான மரியாதையா கூட இருக்கலாம். அது தனி.
பொதுவா பதவியில் இருக்கிற ஒரு அமைச்சர் மீது, பதவியை இழந்த அமைச்சர் மீதும் கூட, முன்னாள் அமைச்சரானாலும் அமைச்சராக இருந்தாலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு ஆளுநரின் அனுமதி தேவை. செந்தில் பாலாஜி விஷயத்துல கொஞ்சம் எல்லா பேப்பரையும் எடுத்து பாருங்க. அந்த அனுமதி இந்த நிமிடம் வரை வாங்கப்படவில்லை. அப்ப இதைத்தான் அரசியல் பழிவாங்கல், அதுவும் அவசரமான பழிவாங்கல் விமர்சனம் வருது. அது தொடர்பான வழக்கு மிக சீக்கிரத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல வர்றபோது அமலாக்கத்துறையினுடைய இன்னொரு பக்கம் அம்பலமாகும். என்ன நடக்கும் தெரியுமா? அப்ப கவர்னர்கிட்ட போய் ஒப்புதல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அந்த வழக்கு விசாரணை, இந்த உச்சநீதிமன்றம் இதெல்லாம் விட்டுடுங்க, இந்த வழக்குக்கே தடை போடப்படும். இந்த வழக்கே செல்லாது. செந்தில் பாலாஜி மீது தொடுக்கப்பட்ட வழக்கே செல்லாது. பதவியில் இருக்கிற அமைச்சர் இந்த வழக்கு நடந்த போட்ட போது முன்னாள் அமைச்சர்னா கூட ஆளுநர்கிட்ட அனுமதி வேணும். எதனால தெரியுமா? இப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடங்கி கே.சி. வீரமணி வரைக்கும் 6 முன்னாள் அமைச்சர்கள் மீது அனுமதி கேட்டு போயும் இந்த நேர்மையான ஆளுநர் இன்னைக்கு வரைக்கும் மௌனமா உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அனுமதி கொடுக்காம. அந்த மாதிரி அரசு கிட்ட வந்து ஃபைல் போகணும். அதுக்கு என்ன தெரியுமா நடைமுறை? அமலாக்கத்துறை முதல்ல தமிழக அரசுக்கு கடிதம் எழுதணும். இந்த மாதிரி செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் உங்க அமைச்சரவையில் இருந்தார், ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இருந்தாருன்னா வார்த்தையை பயன்படுத்தணும். அவர் மேல நாங்க இந்த மாதிரி இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம், மேல் நடவடிக்கைக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற போது அதை வாங்கி, அதில் உண்மை இருந்தால், அரசுக்கு திருப்தி ஏற்பட்டால், இந்த வார்த்தை கவனிங்க, அரசுக்கு திருப்தி ஏற்பட்டால் இதை வழங்கலான்னு சொல்லி பரிந்துரையோட ஆளுநருக்கு கோப்பு போகும். ஆளுநருக்கு திருப்தி ஏற்பட்டால் அவர் கையெழுத்து போட்டு திருப்பி வருவார், ஒப்புதல் கொடுப்பார், இல்லாட்டி நிராகரிப்பார். எத்தனை மாசம் ஆகும் இதுக்கு? பல மாசம் ஆகும். என்ன சார், ஒரு ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சி இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, எதையும் நியாயப்படுத்தல, நடைமுறையை நான் சொல்றேன். குஜராத் முதலமைச்சராக மோடி இருக்கிறார். அங்கு நடந்த வன்முறைகளுக்காக அந்த டைம்ல அவர் மேல வழக்கு தொடுக்கணும்னு ஒருத்தர் போறார், அனுமதி கேட்டு அரசுக்கே போகுது. யார் கவனத்துக்கு போகுது? மோடியின் கவனத்துக்கு போகுது. அனுமதி மறுக்கப்பட்டது. புரியுதுங்களா? இதெல்லாம் அந்த அரசுக்கே உரிய ப்ரெராகேட்டிவ். அவர்களே அனுபவிக்கிற ஒரு சுகபோகம் கூட சொல்லிக்கோங்க. விமர்சனம் வருது வரலைங்கிறது வேற. அந்த அதிகாரம் உரிமை அரசுக்கு இருக்கு. அவர்கள் ஒத்துக்கிட்டு தான் அடுத்த ஆளுநருக்கு போவாங்க. ஆளுநர் அதை ஏற்கலாம், நிராகரிக்கலாம். அப்போ செந்தில் பாலாஜி மீது நடத்தப்பட்ட விஷயங்களை எதுக்காக பழிவாங்கல், அவசர கதியிலான பழிவாங்கல்னு பல விமர்சனம் வச்சு அது இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா, அனுமதி வாங்கணுங்கிற அந்த அடிப்படை விஷயத்தையே மறந்துட்டு அல்லது அதை தவிர்த்துட்டு இவ்வளவு வேகமா நடவடிக்கை போய் அடுத்த ஆட்சியிலையும் கூட அமைச்சராகக்கூடாதுன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு வெறி கொண்டு இவங்க செயல்படுறதுனாலதான் அது அரசியல் பழிவாங்கல்ங்கிற அந்த வார்த்தை, வாதம் இன்னைக்கு உயிரோட்டமா இருக்கு. அடுத்த அமைச்சரவை மாற்றத்துக்குள்ள வந்துடலாம். பிடிஆருக்கு வந்து முக்கியமா போர்ட்போலியோ கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அசம்பிளியில அவர் தன்னுடைய வருத்தங்களை தெரிவித்த பிறகு, ஆனா அப்படி எதுவும் அப்டேட்டும் வரல. அசம்பிளியில் அப்படி ஒரு வருத்தத்தை தெரிவித்த பிறகு அவருடைய அமைச்சர் பதவியை பறிச்சிருக்கிறது தான் நியாயம். கூடுதல் எப்படி நீங்களோ அல்லது வேற யாரோ எதிர்பார்க்க முடியும்? பிடிஆர் மாதிரி பிடிஆர் மாதிரி ஒருவர் சொல்லுங்க, என்ன முழுசா முடிங்க. பிடிஆர் மாதிரி ஒருவர் நேஷனல் லெவல்ல கவனத்தை இருக்கிறார், ஒருவர் இருக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கிறார். அவ்வளவு பெரிய அறிவாளி ஒரு அறிவற்ற செயலை செய்யலாமா? கூட்டு பொறுப்புங்கிறது, அமைச்சரவைங்கிறதே ஒரு கூட்டு பொறுப்புள்ள ஒரு ஸ்தாபனம், ஒரு அமைப்பு. அதுல இவரும் ஒரு அங்கம். பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி பேப்பர்லாம் எடுத்து பாருங்க, ரெகுலராகவே சில நாட்களுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமைச்சரவை கூடும். அதில் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதுன்னு ஒரு மினிட்ல ஏற்றிருப்பாங்க. எல்லா அமைச்சர்களையும் உட்கார வச்சு ஒரு அமைச்சர்களையும் எல்லா அமைச்சரையும் கையெழுத்து வாங்குவாங்க, பல விஷயம் வாதிப்பாங்க. அதில் இது ஒரு அஜெண்டா. பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது, எந்த துறைக்கு எவ்வளவு நிதி, எல்லாம் அதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதுலயே விவாதிச்சு என் துறைக்கு இவ்வளவு கொடுன்னு கேட்கிற வாதம்லாம் இங்க நடக்காது. ஆனா அந்த பட்ஜெட் தயாரிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு துறை அமைச்சர் தங்கள் துறையிலேருந்து எங்களுக்கு இவ்வளவு வேணும்னு கேட்டு போய் அனுப்புவாங்க. அது பரிசீலனைக்கு உட்பட்டு ஒதுக்குவாங்க, அன்அபிஷியலா ஒதுக்குவாங்க. பிரிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சில மாற்றங்கள் நடக்கும். பிடிஆர் அப்படி ஏதாவது கோரிக்கை வச்சாரா முதலமைச்சர்கிட்ட போய்? நான் ஐடிக்கு அமைச்சராக இருக்கிறேன், தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நான் அமைச்சராக இருக்கேன், டிஜிட்டல் துறைக்கும் எனக்கு இப்போ 500 கோடி ஒதுக்குறீங்க, உதாரணம் சொல்றேன், ஆனா இது பத்தாது, 5000 கோடியாவது வேணும்னு இவர் வேண்டுகோள் விடுத்தாரா? வேண்டுகோள் விடுத்தால் அதை முதலமைச்சர் மறுத்தாரா? இல்லை நிதியமைச்சரை சந்திச்சிங்களா, நிதியமைச்சர் இதை ஏற்க மறுத்தாரா? இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு சொல்லணும்னு அவசியமே. இதெல்லாம் உள்ள அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா சபாநாயகர், இதெல்லாம் உள்ள பேசுங்க. குறைஞ்சபட்ச அறிவுள்ள எந்த தனிநபருக்கும் தெரிய வேண்டிய அடிப்படை அறிவு அன்னைக்கு பிடிஆர் வசம் இல்லை. நான் இதை சொல்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுறேன். நான் அவ்வளவு பெரிய அறிவாளி, எங்கெங்கயோ வேலை பார்த்தேன்னு சொல்றார். அமைச்சரவை விஷயத்தை இப்படி பொதுவெளியில பேசலாமாங்கிற குறைஞ்சபட்ச ஒரு நாகரிகத்தை அன்னைக்கு அவர் கடைபிடிக்க தவறினார். சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க நிதியமைச்சரா இருந்தீங்க, இந்த ஐடி துறைக்கு எவ்வளவு சார் நிதி ஒதுக்குனீங்க? இன்னைக்கு இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறீங்களே, நீங்கள் நிதியமைச்சராக இருந்த போது 1ஓ 2ஓ நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்களே,
இப்போது நீங்கள் வகிக்கிற அந்த ஐடி துறைக்கு நீங்கள் ஒதுக்கிய பட்ஜெட் எவ்வளவு சொல்லுங்க. கொஞ்சமா நேர்மை இருக்கா சார்? சரி, அன்னைக்கு தேவைப்படல, இன்னைக்கு காலம் ஒரு மாசமும் டிஜிட்டல் துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ந்துகிட்டு இருக்கு, அன்னைக்கு 500 கோடி போதுமானதா இருந்துச்சு, இன்னைக்கு 5000 கோடி வேணும்னா அந்த கோரிக்கை நீங்கள் வைக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் அல்ல. எதிர்க்கட்சிகள் தான் சட்டமன்றத்துல கோரிக்கை வைக்கணும். ஆளுகிற தரப்பு அங்கே வைக்கக்கூடாது. அமைச்சரவையில பேசணும், முதலமைச்சரை சந்திச்சு கேட்கணும், நிதி அமைச்சருக்கு போய் நிலைமைகளை எடுத்து சொல்லணும். இது எதையுமே செய்யாம நிதி இருக்கிறவங்கிட்ட போய் கேளு, அதிகாரம் இருக்கிறவங்கிட்ட போய் கேளுன்னு அப்படி போய் சொன்னால் அவர் அமைச்சராக இருப்பதற்கே தகுதியற்றவர். அதனாலதான் அவர் முதலமைச்சர் வீட்டின் செல்லப்பிள்ளை என்கிற உண்மை இருந்தும் கூட அவர் பேசிய அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் 2வது நாளே அவருடைய தாத்தாவை பற்றி புத்தகம் வெளியீட்டு விழா நடந்தது. அந்த வெளியீட்டு விழாவில் செல்லப்பிள்ளையாக இருந்தாலும் கூட மிக வெளிப்படையாக அவர் கண்டிக்கப்பட்டார். வார்த்தைகளை கவனமா பேசுங்க, சரிதானா? உங்களுக்கு அது பலம் சேர்க்கணுமே தவிர பலவீனப்படுத்தக்கூடாதுன்னு. செல்லப்பிள்ளையா இருந்தனாலதான் அதோட போச்சு. இல்லாட்டி பொன்முடியோட சேர்த்து அவருடைய ராஜினாமாவை வாங்கியிருப்பாங்க, வாங்கி இருக்கணும். கூட்டு பொறுப்புள்ள ஒரு விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது. எடப்பாடி முதலமைச்சர் அந்த போது நடந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். மணிகண்டன் ஒரு அமைச்சர் இருந்தார், ஞாபகம் இருக்கா? இதே ஐடிக்கு தான் இருந்தார் அவர். இருந்தார்ல. ஒரு பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கிட்ட போய் அந்த செட்டாப் பாக்ஸ் விஷயத்துல எவ்வளவு நிதி அதுக்குன்னு செலவிடப்பட்ட தொகையை பத்தி ஒன்ன வெளிப்படையா போட்டு கோபத்தை காமிச்சிட்டார். இந்த நிதி தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்போ உடுமலை ராதாகிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட துறையா அது போன பிறகு அது தொடர்பான ஒரு விஷயத்தை இன்னொரு அமைச்சர் பொது வெளியில விமர்சிக்கிறார். அதுவும் இதே நிதி ஒதுக்கீடு, ஒரு திட்டத்துக்கு அல்லது ஒரு விஷயத்தை அமல்படுத்துறதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பத்தின விஷயத்த பிரஸ் மீட்ல சொன்னார், பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொன்னார். எடப்பாடியை பல விஷயங்களை விமர்சிச்சேன்னா அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயத்துக்கு பாராட்டினேன். அன்னைக்கு சாயங்காலமே ஒரு அமைச்சர் எழுந்து நீக்கினார் சார். எடப்பாடி நீக்கிய ஒரே அமைச்சர் மணிகண்டன் தான். எதுக்கு தெரியுமா? அமைச்சரவையில் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பொதுவெளியில் பேசியதற்கு. நான் ஏதோ பிடிஆர் மேல காண்டு வச்சு சொல்ல, அவர் நான் பார்த்தது கூட இல்ல, ஒரு ஹலோ கூட சொன்னது இல்ல. அவர் கத்துக்கணும்னு சொல்றேன். அடிப்படை பாடத்தை கத்துக்கணும். நீங்கள் யாரை அடிமை என்று சொன்னீர்களோ அந்த அடிமை என்று சொல்லப்பட்ட எடப்பாடி எடுத்த உறுதியான முடிவு அமைச்சர் மணிகண்டனை அடுத்த 2 மணி நேரத்துல பதவி விட்டு நீக்கினார். அது நிஜமாகவே அந்த செட்டப்புக்கு விரோதமானது, கூட்டு பொறுப்புக்கு விரோதமானது. அங்க எடுக்கிற முடிவை பத்தி நீங்க வெளியில பேசக்கூடாது. அதனாலதான் இவர் பதவி தப்பிச்சதே அவர் தாத்தா பண்ண புண்ணியம்னு நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் இருந்ததுனால ஏதோ தப்பிச்சாரு. இல்லாட்டி இது அவர் செய்யக்கூடாத காரியம். மற்றபடி இவருக்கு அதெல்லாம் கொடுப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவை, அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். ஒருவரை நீக்குகிற போதும் சரி, சேர்க்கிற போதும் சரி, ஏன் நீக்கினேன்னு முதலமைச்சர் சொல்லணும் அவசியம் இல்லை, ஏன் சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி உருவான பிறகு கன்னியாகுமரியில அது கொஞ்சம் வலுவான கூட்டணியா மாறும். சிறுபான்மையினர் வாக்குகளுக்கு இணையாக அல்லது சில இடங்கள் அதை விட கொஞ்சம் மேல போய் கூட இருக்கிற போது அங்கே ஒரு அதிகாரமிக்க ஒருவர் தான் நல்லதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனாலும் கூட பொன்முடியினுடைய சமுதாயம் அவரிடமிருந்து ஒரு பதவி பறிக்கப்பட்ட பிறகு அந்த சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டதுங்கிற அந்த விமர்சனத்தை முதலமைச்சர் கொஞ்சம் யோசிக்க தவறிட்டாரோன்னு தோணுது. சார், இப்ப சிவசங்கர் கூடுதலான ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்களா சார், அதை எப்படி சார் பாக்குறீங்க? இது தற்காலிக ஏற்பாடு தான் நினைக்கிறேன். நான் சில ஆச்சரியங்கள் நடந்தால் நான் திரும்ப சொல்றேன், செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் ஆவார். இது அப்ப முத்துசாமி இலக்காவும் சேர்த்துதான் அதை சொல்லு. அதே நீங்க என்ன முதலமைச்சரா? அரசியலமைப்பு சட்டம் 164 அந்த பொறுப்பை அந்த உரிமையை முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கு, பிரதீப்புக்கு கொடுக்கல. நம்ம ஒரு யூகம் சொல்றோம். அதனால இது தற்காலிக ஏற்பாடு தான். அதனாலதான் அடிஷனல் சார்ஜ்னு கொடுத்தாங்க. அந்த பிரஸ்லிஸே எடுத்து பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்? அடிஷனல் சார்ஜ் தான் 2 பேருக்கு இருக்கும். ஆனா ராஜகண்ணப்பனுக்கு டெசிக்னேட்டட், புதுசாவே கொடுத்த மாதிரி இருக்கு. வார்த்தைகளுக்குள்ளேயே பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். சோ ஓவரால் அந்த அமைச்சரவை மாற்றம் பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்சர்வேஷன்? இல்ல, இது அப்சர்வேஷனுக்குலாம் ஒண்ணும் இல்லை. இது தவிர்க்க 2 ராஜினாமாவும் தவிர்க்க முடியாது சூழலுக்கு ஏற்ப. அதுக்கு ஒரு ஏற்பாட்டை, தற்காலிக ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறாங்க. மனோ தங்கராஜனுடைய வருகை அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுகவுக்கு ஒரு வலுவை ஏற்படுத்தியிருக்கலாம். உட்கட்சி கோஷ்டி பூசல் அதிகமாகாமல் இருந்தால். மனோ தங்கராஜன் நேரம் ஒரு பாடத்தை கத்துட்டு இருப்பாரு. எதனால நான் பதவியை பறிச்சாங்கன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாத உண்மை ரகசியம் அவருக்கு நல்லா தெரியும். அந்த தவறுகள் இருந்து அவர் பாடம் கத்துக்கிட்டு கட்சிக்காரர்களோட அவர் ஒன்றுபட்டு ஒற்றுமையா இருந்தாருன்னா நிச்சயமா திமுகவுக்கு ஒரு பலன் சேர்க்கும். மாறா இன்னும் விமர்சனம் கொள்கிற மாதிரி நடந்தாருன்னா இந்த அமைச்சர் பதவியை திமுகவை அங்கே பலவீனப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. அவங்க தான் கவனமா இருக்கணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்து நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.